பார்க்க போகிறோம்னா பெல் சென்னை ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெல்லாம் அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு அப்ரெண்டிஸ் காலத்துக்கான வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட்டான வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. ஜாப் ஆஃப் லொக்கேஷன் வந்து சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏரியா ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து நம்ம ஒன் பை ஒன்று நம்ம இப்போ பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா கேட்டகிரி 1க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், அடுத்து டிப்ளமோ அப்ரெண்டிஸ், பிகாம் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக வந்து 82 காலத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா 28 காலத்துக்கான வேலை வாய்ப்பும், மெக்கானிக் இன்ஜினியருக்கு வந்து 25 காலத்துக்கான வேலை வாய்ப்பும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து 5 காலத்துக்கான வேலை வாய்ப்பும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியருக்கு வந்து 3 காலத்துக்கான வேலை வாய்ப்பும், சிவில் இன்ஜினியருக்கு வந்து 2 காலத்துக்கான வேலை வாய்ப்பும், டோட்டலாக வந்து 63 காலத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரில் 5 காலத்துக்கான வேலை வாய்ப்பும், மெக்கானிக்கல் இன்ஜினியரில் வந்து 5 காலத்துக்கான வேலை வாய்ப்பும், டோட்டலாக வந்து 10 காலத்துக்கான வேலை வாய்ப்பும். கேட்டகிரி 3ல் நீங்கள் வந்து பிகாம் அப்ரெண்டிஸ் பார்த்தீங்கன்னா பிகாம் இதுக்கு வந்து போஸ்ட்டுக்கு வந்து 8 காலத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து பிடெக் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கேட்டகிரி 3 பிகாம் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து பிகாம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து அதே போல் 50% வந்து மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ வந்து அதர் காஸ்ட்டுக்கு வந்து 60% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 வயசாக இருக்கணும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி வந்து 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸ் டிபெண்ட் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு வந்து 17,500 ரூபாயும், டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு வந்து 12,500 ரூபாயும், பிகாம் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து 10,500 ரூபாயும் பர் மந்த் கொடுக்கப்பட்டிருக்குங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதுக்கடுத்து வந்து சிஜிபிஏ மூலம் வந்து ஸ்கோரை வந்து கால்குலேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு என்னெல்லாம் எடுக்கணும்னா எஸ்எஸ்எல்சி 10th மார்க் ஷீட் இருக்குது, 12th மார்க் ஷீட்டு, எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்டு, கிராஜுவேட் டிப்ளமோ டிகிரியா இல்லைனா கிராஜுவேட் டிகிரியா அந்த டிகிரி சம்மந்தப்பட்டது, ஆதார் கார்டு சம்மந்தப்பட்டது, கேஸ்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சிஜிபிஏ கன்வர்சேஷன் சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் அதாவது இந்த வேலை வாய்ப்புனா இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3க்குமே வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/1/2024 ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், நந்தம்பாக்கம், சென்னை 6,89,000 அந்த அட்ரஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ண இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.